கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். எந்த வேதனைகளோ துன்பங்களோ நோய்களோ இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்கிறோமா? கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிறதிலே உண்மை காணப்படுகிறதா? உத்தமமாய் வாழ்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், பொறாமைகள், துஷ்டத்தனங்கள், மதிகேடான காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் என்றால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் செய்கிற வேலைகளிலே பெருக்கத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா? அல்லது பொல்லாங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்துல நாம் பார்க்கிறோம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களிலே, எப்படி எனில் மனுஷருடைய இருதயங்களிலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது, விபச்சார எண்ணங்கள் இருக்கிறது, வேசித்தனங்கள் இருக்கிறது, பொருளாசைகள் இருக்கிறது, பெருமையான காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் இருதயத்திலே இருக்குமென்றால், உள்ளத்திலே இருக்குமென்றால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாங்கான காரியங்கள், தீமையான எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தீமை விட்டு விலகிறோமோ, தீமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் உண்மையாய் வாழ்கிறோமா? நியாயமாய் நடக்கிறோமா? அல்லது அநியாயமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நமக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே வேதனை இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் அநேக குடும்பத்திலே வேதனைகள்? ஏனென்றால் பண ஆசை இருக்குமென்றால், பொருளாசை இருக்குமென்றால் அந்த குடும்பத்திலே அநேக வேதனைகள் இருக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க வேண்டும். போதுமென்கிற மனது நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதுமென்கிற மனது இன்றைக்கு இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
அநேக குடும்பங்களிலே பண ஆசையினாலே தீமையிலே விழுந்து வேதனையிலே விழுந்து கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். போதுமன்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை பொருளாசை வரவே கூடாது. நம்முடைய இருதயத்திலே பெருமையான எண்ணங்கள் பண ஆசை இருக்கும் என்றால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புகிறோமோ, அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகியே நம்மை காத்து கொள்கிறோமோ, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ, அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துவிடும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். நாம் செய்கிற வேலைகளை தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் பெருக பண்ணுவார். ஆனால் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது நாம் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்கலாம் என்று மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, மற்றவர்களுடைய வேலையை அபகரிப்பது, மற்றவர்களுடைய காரியங்களை எடுத்துக்கொள்கிறோமா? பண ஆசையினாலே நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பொல்லாங்கான காரியங்களிலே இருப்போம் என்றால், தீமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எப்பொழுது மனம் திரும்புகிறோமோ, பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகி வாழ்கிறோமோ, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்க, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகி இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி வாழ்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே மை துதிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நமக்கு நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, நமக்கு நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், முக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கர அஷாகர கதூரி கர தரபலா பிரபா கபர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா ரபா கபர ஷாகர கதூரி கர தரபலா. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பலிய பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்சென்று இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர்ந்து செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளை அப்பா சமாதானத்தினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்ரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில் எங்களை நடத்துவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.